ஹாய் கைஸ், நான் உங்க சுகன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொடர் டிசி காமிக்ஸ் அடிப்படையாக கொண்ட நெட்ஃபிளிக்ஸ்ல வெப் சீரிஸா வெளிவந்த V2 வெப் சீரிஸை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். 2021 சீசன் 1 8 எபிசோடையும் 2023 சீசன் 2 8 எபிசோடையும் வெளிவந்த இந்த தொடர் பற்றி தான் ஒரு சின்ன ரிவ்யூவா நம்ம பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீசன் 1ல என்னதான் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொடிய வைரஸ் ஒண்ணு உலகம் ஃபுல்லா பரவிட்டே வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிருகங்களோட உருவத்துல குழந்தைங்களும் பிறந்துட்டு இருக்காங்க. தன் தந்தையோட காட்டுல வளர்ற கட்ஸ்ன்ற ஒரு பையன் மானோட இதுல ஒரு மிகப்பெரிய ஆட்கொல்லி வைரஸ் ஒண்ணு உலகம் ஃபுல்லா பரவிட்டே வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிருகங்களோட உருவத்துல குழந்தைங்களா பிறந்துட்டு வராங்க. தன் தந்தையிடம் காட்டில் வளரும் கட்ஸ் என்ற மானின் கொம்போடைய திருவந்து தன் தந்தையை இழந்து தனியா நிக்கிறான். காட்டுக்கு வர ஜெப் என்ற மனிதர்கிட்ட உதவியோட தன் தாயை கண்டுபிடிக்கிற பயணத்தை அவன் தொடங்கிட்டு இருக்கான். இதுதான் முதல் சீசனோட கதையே. இதுல விலங்கு தோற்றத்துல இருக்கிற ஹைபிரிட் குழந்தைகள் தான் வைரஸ் பரவலுக்கு ரொம்ப காரணமாவே இருக்காங்கன்னு தேடி கொள்றாங்கன்னு தி லாஸ்ட் மேன் என்ற கூட்டம் அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு அனிமல் ஆர்மி என முதல் சீசன் நெருப்பு வேகத்துல ரொம்பவே விறுவிறுப்பா செல்லுது. தி லாஸ்ட் மேன் ஆட்களாக கடத்தப்பட்டு அனிமல் ஆர்மியின் தலைவி பியர் அவனை தேடி செல்றதோட முதல் சீசன் முடிஞ்சிருக்கு. ஹைபிரிட் குழந்தைகளை உயிரியல் பூங்கா ஒன்றுல வைத்து பாதுகாத்து வந்த ஏமி என்ற பெண் கிட்ட இருந்து பூங்காவையும் ஹைபிரிட்களையும் தி லாஸ்ட் மேன் அபகரித்துக் கொள்றாரு. இன்னொரு பக்கம் பரிணாமம் அடைந்துவிட்ட வைரஸுக்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சியில ஆதித்யா சிங் என்ற விஞ்ஞானி அதுல ஈடுபட்டு வராரு. ஹேமி ஜெப் அனிமல் ஆர்மி தலைவி பியர் இவங்களோட முயற்சியால கஸ் உள்ளிட்ட ஹைபிரிட் குழந்தைகள் மீட்கப்பட்டாங்களா இல்லையா என்பதற்கு விடை சொல்றது இந்த ஸ்வீட் டூத் என்றது. இதுதான் 2வது சீசனே. இந்த சீசன்ல எமோஷனல் காட்சிகளும் மெயின் கதையை பாதிக்காத அளவுக்கு கதைகளும் ரொம்பவே ஒரு விறுவிறுப்பான திரைக்கதை என ஒவ்வொரு வெப் தொடருக்கும் தேவையான அத்தனை அம்சங்களையும் கொண்டு ரொம்பவே சூப்பரா உருவாக்கி இருக்காங்க. V2 ஒரு ஃபேண்டாசியான பாணியிலான கதைக்களம் அப்படின்னாலுமே ஒரு சூப்பர் ஹீரோயிக் தருணங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் கொண்டு ஒரு நார்மலா ஒரு திரைக்கதையா போகாம ஒரே நேர்கோட்டுல ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாம ரொம்ப அழகா சிறப்பா கொடுத்திருக்காங்க. இந்த சீசனோட இறுதியில 3வது சீசனுக்கான லீடும் கொடுத்திருக்காங்க.